ஹலோ நண்பர்களே, 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்றதுக்கான 17வது பதிவு இது. இன்னைக்கு காலையில எழுந்த உடனே நம்ம கோழிகளை திறந்து விட்டாச்சு. அப்புறம் பல்ல தேய்ச்சி முடிச்சிட்டு நேரா நம்ம ஃபைட்டர் மீன் கிட்ட போய் பார்த்தேன். நானும் உங்ககிட்ட இந்த ஃபைட்டர் மீனுக்கு ஒரு நல்ல பேர் வைக்க சொல்லி கேட்கிறேன், ஆனா நீங்க சொல்ல மாட்டீங்க. சோ நாளைக்கு நானே ஒரு பேர் வைக்கலான்ட்டு இருக்கேன். அப்புறம் நம்ம ஃபைட்டர் மீனுக்கு ஃபுட்டை போட்டாச்சு. அப்புறம் ஆஃபீஸ் லேப்டாப்பை லாகின் பண்ணி ஒர்க்கை பார்த்தேன். கொஞ்ச நேரம் ஆனதும் வீட்டுக்கு புரதம் தேவைப்பட்டது. வண்டியை எடுத்து நேரா புரத கடைக்கு போயிட்டேன். அங்க 1 கிலோ புரதத்தை வாங்கிட்டேன். 260 ரூபாய் சொன்னாங்க கிலோ. வர வழியில என் கண்ணுக்கு இந்த பேக்கரி பட்டுது. 4 கேக் அப்புறம் சில முறுக்கு பாக்கெட்லாம் வாங்கினேன். அடுத்து வீட்டுக்கு வந்து ஒர்க்கை கண்டினியூ பண்ணேன். கிட்டத்தட்ட 15 நாளுக்கு முன்னாடி ஆரோ வாட்டருக்கு ஃபில்டரை மாத்தி தாங்கன்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். எந்த வித அழைப்பும் இல்லாம இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாரு. எதிர்பாராம அவர் வந்ததால கிச்சனை கிளீன் பண்ண முடியல. பாத்திரம்லாம் கழுவாம இருக்கிறதுக்கு ஒரு மன்னிப்பை கேட்டு ஃபில்டரை மாத்தி கொடுக்க சொன்னேன். எப்படியோ நமக்கு தண்ணி வந்தா போதும். தண்ணி வந்த சந்தோஷத்துல ஒரு காஃபியை குடிச்சேன். அடுத்து கொஞ்சமா ட்ரை ஃப்ரூட்ஸ் டேட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே கிளம்பிட்டேன். வழக்கம் போல ஏரியால இன்னொரு விசேஷம். வழக்கம் போல வீட்டுல இருக்கிறவங்களோட வற்புறுத்தலால அங்க போக வேண்டிய சிச்சுவேஷன். அது என்ன நம்ம ஊர்ல பேக் டு பேக் ஒரே விசேஷமா இருக்கு, ஒன்னும் புரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் அங்க அட்டெண்டன்ஸை போட்டுட்டு சாப்பிட போயாச்சு. சாப்பாடு நல்லாவே இருந்தது. சாப்பிட்டு முடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன். நாளைக்கு அடுத்த பதிவுல சந்திக்கலாம் நண்பர்களே. ஏன் எதுக்கு